உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை இந்திய மருத்துவ கவுன்சில் நடத்துகிறது. இந்த நிலையில் இந்த பணிகளை கண்காணிக்க மூவர் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறார் எமது டெல்லி செய்தியாளர் சலீம். MBBS, BDS போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ நுழைவுத் தேர்வு எழுதித்தான் ஆக வேண்டும். பல மாநிலங்கள்ல பல வருஷமா அந்த மாதிரி மாணவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதல. உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 2007ஆம் ஆண்டிலிருந்து அப்படி நுழைவுத் தேர்வு எல்லாம் எழுதவில்லை. மாணவர்கள் பிளஸ் 2ல என்ன மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அந்த மதிப்பெண்ணை வைத்து தனக்கு வேண்டிய மருத்துவ சீட்டை வேண்டிய கல்லூரியில கவுன்சிலிங் முறைப்படி எடுத்து வந்தார்கள். ஆனா இப்பொழுது அப்படி கிடையாது. உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, இந்தியாவில் உள்ள அத்தனை மாணவர்களும் MBBS, BDSல சேரணும் அப்படின்னா இந்த பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த முக்கிய பொறுப்பை இந்திய மருத்துவ கவுன்சில் கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த நுழைவுத் தேர்வை நடத்தும் பொறுப்பை இப்பொழுது இந்திய மருத்துவ கவுன்சில் இது முதல் முறையா 2 கட்டமா நடத்துறாங்க. அதுவும் இந்தியாவில் உள்ள அத்தனை யாரெல்லாம் மருத்துவ படிப்புகளில் சேர விரும்புறாங்களோ அத்தனை மாணவர்களுக்கும் நடத்துறாங்க. அத்தனை மாநிலங்களும் வேற வழியே இல்லை, எழுதித்தான் ஆக வேண்டும். இந்த மிகப்பெரிய பொறுப்பை இந்திய மருத்துவ கவுன்சில் கிட்ட கொடுத்திருக்காங்க. அவங்க சரியான பாதையில் தான் பயணிக்கிறார்களா என முதல் முறை இவ்வளவு பெரிய டாஸ்க் பண்றாங்க. பயணிக்கிறார்களா என கண்காணிப்பதற்காக 3 நபர் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி திரு RM லோதா அவர்களின் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. டாக்டர் சரீன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் என்று CAG என்று அழைப்பார்கள், அதனுடைய முன்னாள் தலைவர் திரு வினோத் ராய் அவர்களும் இந்த குழுவில் இருக்கிறார். ஒரு வருஷத்துக்கு இந்த 3 நபர்கள் குழுவை அமைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அதுக்குள்ள அரசாங்கம் இதுதான் சட்டத்திட்டம் அப்படின்னு சொல்லி முன் வந்தாங்கன்னா மருத்துவ கவுன்சில் எப்படி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 3 நபர் குழு கலைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற வட்டாரங்கள் தகவல் சொல்றாங்க. பட் இப்போதை வரைக்கும் ஒரு வருஷத்துக்காக அவங்கள நியமிச்சிருக்காங்க. பல மாநிலங்கள் இந்த பொது நுழைவுத் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகம் உட்பட எந்தெந்த மாநிலங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களோ அவங்களுடைய மனுக்கள் நாளை மதியம் 2 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.